அட பாவமே! பூமிக்கு இப்படி நிலைமையா வரணும்? என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா! பூமி கழுத்துல இருந்த தாலிய எடுக்காதனால நான் இந்த கல்யாணத்த அங்கீகரிச்சுட்டேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரத்சந்திரா பூமிய தர தர தரன்னு இழுத்துட்டு போறாரு. உடனே அபூர்வா கேபிய பார்த்து சொல்றாங்க, "அனாவசியமா நீ ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால தாலிய மட்டும் கழட்டேன்னு சொன்னவரு, இப்ப பாரு பூமிய சாகடிக்க போறாரு பாரு. அவர் தாலிய மட்டும் கழட்டி போட்டிருந்தாருன்னா, இந்த பூமியில பூமி வாழ்றதுக்காக ஒரு இடமாவது இருந்திருக்கும். இப்ப நீ பண்ண வேலைக்கு அவருக்கு இருக்கிற கோபத்துக்கு, இப்ப பாரு அவள சமாதியாக்க போறாரு" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க கூப்பிட்டு போறாரு சரத்சந்திரா? ககன் வீட்டுக்கு நேரா கூப்பிட்டு போறாரு. "டேய் வெளில வாடா ககன்" அப்படின்னு கத்துறாரு. சத்தம் கேட்டு எல்லாரும் வெளியில வராங்க. ககன் வேற, "என்ன சரத்சந்திரா இங்க எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒரு பக்கம் கத்த, இவர் ஒரு பக்கம் கத்த, "உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லடா" அப்படின்னு சரத்சந்திரா சொல்ல 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. சாரதாவும் பூமியும் 2 பேரையும் பிரிச்சு விடுறாங்க. "எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க, தேவையில்லாம பிரச்சனை வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க சாரதா. உடனே சந்திரா பூமியோட தாலியை எடுத்து காமிச்சிட்டு, "எதுக்குடா இவ கழுத்துல தாலி கட்டின சொல்லுடா" அப்படின்னு கத்துறாரு. ககனுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. சாரதா, பூர்ணி, சிவா எல்லாரும் பேயறைஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. அப்புறம் யோசிச்சு பார்க்குறாரு ககன். அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் கையில் மஞ்சள் கரை மட்டும் இருந்துச்சே காலையில் எந்திரிக்கும் போது. அம்மா கூட கேட்டாங்களே என்னென்னு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு தாலி கட்டினது சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஏண்டா அன்னைக்கு மணமேடையில் என் பொண்ணை லவ் பண்ணவே இல்லைன்னு சொன்னேன்லடா. என் மேலே இருக்கிற கோவத்தில் பழி வாங்குறதுக்கு தானே அவளை மணமேடை வரைக்கும் கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னேன். இப்போ என்னடா பண்ணி வச்சிருக்க? கல்யாணத்தை நிப்பாட்டி என்னை அவமானப்படுத்தணும் தானடா பண்ணேன். ஓஹோ! கல்யாணத்த நிப்பாட்டினப்போ ஒரு தடவ அவமானப்படுத்திட்ட. நான் அத தாண்டி வந்துட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, சரத்சந்திரா தான் நார்மல் ஆயிட்டான்ல. அதனால இவன திரும்பியும் இப்படியே அடிச்சிரலான்னு பார்த்து தானடா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. இப்படி பண்ணி வச்சிருக்கியேடா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா கேட்டுக்கோடா. நான் சரத்சந்திராடா. டேய்! எப்படினாலும் நீ எனக்கு எதிரி தான்டா. அது என்னைக்குமே மாறவே மாறாதுடா. நீ தாலி கட்டினன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் அவளை கொன்றுப்பேன். ஆனா நான் ஒரு அப்பன்டா. அதனால நான் கொல்லல. ஆனா இப்ப என் பார்வைக்கு இவ என் மக இல்லடா. செத்து போயிட்டா அப்படிங்கிறாரு. "செத்து போன ஒரு சவத்தை கொண்டு வந்து உன் காலில் போட்டிருக்கேன்டா. நீ அவளை இங்கே வச்சுக்குவியோ இல்லை வெளியில் தூக்கி போடுவியோ அது உன் இஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் நடந்து போயிடுறாரு. ககனுக்கு இன்னும் நம்பவே முடியல அவ தான் தாலி கட்டினாருன்ட்டு. சாரதா பூமியை வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. ஆனால் ககன் உள்ள விட மாட்டேங்கிறாரு. நீ தானடா தாலி கட்டின அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் கட்டவே இல்லை" அப்படின்னு கத்துறாரு. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியாக இருக்கு. அவங்க பூமி சொல்கிறாங்க, "இல்லத்த அவர் தான் கட்டினாரு" அப்படிங்கிறாங்க. "என்ன மாமா நீங்கள் தானே கட்டினீங்க, மறந்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ சொல்கிறத சரத்சந்திரா வேணா நம்புவார், நான் நம்ப மாட்டேன். கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஒரு நாடகம் ஆடினேன், இப்போ கல்யாணம்னு ஒரு நாடகம் ஆடுற, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நாடகம் ஆடுற நீ" அப்படின்னு ககன் சொல்ல பூமி சொல்கிறாங்க, "அத்தை யாராவது கட்டாத தாலியை போய் கட்டினான்னு சொல்லுவாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. சாரதாவும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ககன் சொல்கிறாரு, "இது ஏன் ஆர்டர், இவளை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு தார தரன்னு பூமி எழுதிட்டு போய் ரோட்டில் போய் விட்டுறாரு. சாரதாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல, சிவாவுக்கும் அக்கான்னு உண்மையை சொல்லவும் முடியல. பூமியோட நிலைமை இப்படி நடு ரோட்டில் நிற்கிது. பாவம் என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.